டிஎஸ்பி சுந்தரேசன் மீது பகீர் குற்றச்சாட்டுகளுடன் ஐஜியிடம் தாக்கல் செய்யப்பட்ட விசாரணை அறிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக சுந்தரேசன் பணியாற்றி வருகிறார். தனக்கு வாகனம் கொடுக்கப்படவில்லை என கூறி அவர் தனது அலுவலகத்திற்கு நடந்து சென்ற வீடியோ காட்சிகள் வைரலாக பரவின. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிஎஸ்பி, மாவட்ட எஸ்பி, உளவுத்துறை ஐஜி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் தனக்கு கடும் நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். தனது வாகனத்தை பறித்துக் கொண்டு தன்னை அவமானப்படுத்துவதாகவும் கூறியிருந்தார். எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க. அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு தனி வாகனம் இருக்கும், பைலட் இருக்கும், அது தனி. இது இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஜென்ட் பைலட் நான் மைக்கில் கூப்பிட்டு சொல்றேன், பதிவு பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். எனக்கு வாகனம் இல்லை, வாகனம் கொடுங்கன்னு. ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது. எனக்கு இப்போ மறுப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள், இப்போ வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு? இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தஞ்சை சரக டிஐஜி ஷியா உல்ஹக் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு ஐஜிக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 700 குற்றவாளிகளை கைது செய்ததாக சுந்தரேசன் கூறியுள்ள நிலையில் ஒருவரை கூட அவர் கைது செய்யவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. நான் 1200 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன், வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். 700 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன். எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும்? நேர்மையா வேலை வாங்கணும். வேலை வாங்குறத விட்டுவிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க. ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரஸ்ல சொல்லி, அப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா? மேலும் தனக்கு கீழ் பணியாற்றும் 2 பெண் காவல் ஆய்வாளர்களை மிக அவதூறாக பேசி அவர்களுக்கு டார்ச்சர் கொடுத்ததாகவும், இதனை தாங்க முடியாத 2 ஆய்வாளர்களும் தற்கொலைக்கு முயன்றதாகவும் பகீர் குற்றச்சாட்டு டிஎஸ்பி சுந்தரேசன் மீது கூறப்பட்டிருக்கிறது. டிஎஸ்பி சுந்தரேசன் தனது அலுவலகத்திற்கு ஏசி மற்றும் பிரிண்டரை வாங்குவதற்காக தனக்கு கீழ் பணிபுரிந்த 2 உதவி ஆய்வாளர்களுக்கு டார்ச்சர் கொடுத்து அதன் மூலம் வாங்கப்பட்டதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இதை லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். லஞ்சத்துல வாங்கன்னு சொன்னா தூக்கு போட்டு செத்துருவீங்க. தூக்கு போட்டுக்கிறேன், இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன். யாராவது லஞ்சத்துல வாங்கன்னு சொன்னா, நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்கிட்ட கையூட்டு வாங்கினு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன். என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க, எல்லாரையும் விசாரிங்க. நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு உதவி ஆய்வாளர். இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல கொடுத்தாரு. இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளை டிஎஸ்பி சுந்தரேசன் மீது வைத்து அந்த அறிக்கை மத்திய மண்டல ஐஜியிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயரதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமை, முன் அனுமதியின்றி செய்தியாளர்களை சந்தித்து உயரதிகாரிகளை பற்றி தரக்குறைவாக பேசியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில் டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்ய கோரி தஞ்சாவூர் டிஐஜி ஷியா உல்ஹக் அறிக்கையை அளித்திருக்கிறார்.